ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகிற 18ஆம் தேதி தமிழகம் வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, டார்ச்சர் செய்து வேலை வாங்கினார் விக்னேஷ் சிவன் என முன்னணி நடிகர் கூறியிருக்கிறார். அதை பற்றி நம்ம போக பார்ப்போம். அடுத்தது மூணாவது நியூஸாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திமுகவில் இருந்து வெளியேறியது ஏன் என்று நடிகை குஷ்பு கிட்ட மீடியாக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை பார்த்து சினிமா சங்கி என கூறிவிட்டு கட்சி விட்டு கட்சி தாவுவோர் என்று டிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார். அதனால்தான் திமுக கட்சியை விட்டு வெளியேறியதற்கான முக்கியமான காரணம் என்று குஷ்பு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, சுந்தர்சி அவர்கள் வந்து மதுரையில் போட்டிட்டுருக்காரு, அதிமுக கட்சியில் போட்டிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நாலாவது நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாவேகா தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடுகிறார் விஜய். என்னென்ன அறிவிப்புகள் இடம்பெறும் என்பது குறித்து நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் பார்ப்போம். 8 மணிக்கு போகிற நியூஸில் பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நெல்லையில் 1 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. வாலிபர் கைதும் பண்ணியிருக்காங்க. பறிமுதல் பண்ணி வாலிபரை கைதும் பண்ணியிருக்காங்க வச்சுருந்தவரை. நெல்லை மாநகரம் சந்திப்பு குறுக்குத்துறை அருகில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 1 கிலோ கஞ்சா வாலிபரிடம் பறிமுதல் செய்துள்ளனர். ஓகே, அடுத்த நியூஸ் எதை பற்றி? இப்போ ஈரான் போர் பதற்றுக்கு மத்தியில் பாகிஸ்தான் பிரதமர் வளைகுடா நாடுகளுக்கு பயணம். இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாகிஸ்தான் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என தற்போதைய தகவல். செல்போன் கடையில் திருடிய 3 பேர் கைது. பீளமேடு அருகே ஹோப் காலேஜில் இயங்கி வரும் ஜியோ ஸ்டோரில் விலை உயர்ந்த 6 செல்போன்களில் திருட்டு போனது. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க பாருங்கள். வீடியோ ரெஃபரன்ஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்டோர் ரூமில் கண்டிப்பாக வீடியோ எடுப்பாங்க, கேமரா இருக்கும், அதை வச்சு பார்த்துட்டு உடனே பிடிச்சிருக்கலாம். ஓகே, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதை பற்றி டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் தான் வரும். 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. போக்சோ குற்றவாளிக்கு சாகுமுறை சிறை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்த ஏரலை சேர்ந்த குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓகே, உதயநிதி ஸ்டாலின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. கோவில்பட்டியில் உதயநிதி ஸ்டாலின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். ஓகே, அடுத்த நியூஸ் எதை பற்றி பார்க்கணும்னா, திமுகவை வீழ்த்த விஜய் துடிப்பது ஏன்? திருமாவளவன் கேள்வி. விஜய் யாருக்கு உதவி செய்ய துடிக்கிறார் என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களை எதிர்த்து ஒருத்தர் பேசிடக்கூடாதுங்களே. திமுகவை எதிர்த்து ஒருத்தர் பேசிட்டா போதும். இந்த மாதிரி 4 பேர் கிளம்பி, திருமாவளவன் சார், அடுத்தது கமல் சார், அப்புறமேட்டு சரத்குமார் சார், எல்லோரும் லைனாக கிளம்பி வந்துடுவீங்க. தேர்தல் சமயத்தில் மட்டுமே பேசுகிறீங்களே. மற்ற சமயத்துலலாம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. திருமாவளவன் சார் புதுசாக சட்டத்தை வர இயக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க, ஆனால் எதுவுமே பண்ணின பாடு இல்லை உங்கள் கையில். அண்ணாமலை என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். செல்வ பெருந்தகை. அண்ணாமலை என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். அவர் இப்போது தொகுதி மறுவரையறை குறித்து பேசியதையும் யாரும் நம்பவில்லை அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க சார். செல்வ பெருந்தகை சார். அந்தமான் கடலில் படகு கவிழ்ந்து 250 பேர் மாயம். அந்தமான் கடல் பகுதியில் படகு சென்று கொண்டிருந்த போது திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியது. ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூரு போனதால் குளிர் விட்டு போச்சு சசிகலா சொல்கிறார். திமுக கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மீது கடனை சுமத்தி உள்ளார்கள் என சசிகலா கூறியுள்ளார். சசிகலா மேடம், நீங்கள் வந்திருந்தீங்கன்னா திமுக இன்னும் அடிமை கட்சி, அதிமுக இன்னும் அடிமையான கட்சியாக இருக்கும். ஏதோ திமுக வச்சு 5 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. மேகதாது திட்டத்திற்கு விரைவாக அனுமதி. பிரதமர் மோடியிடம் சித்தாராமையா நேரில் கோரிக்கை. மேகதாது அணை கட்டும் திட்ட மதிப்பு ரூபாய் 15,000 கோடி ஆகும் என கர்நாடக அரசு கணக்கிட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட செல்வாக்கு பெற்ற நபர்கள் பட்டியலில் சுந்தர் பிச்சை, ரன்பீர் கபூர், போப் லியோ ட்ரம்புக்கும் இடம். ஓகே கைஸ், இந்தியர்களை பொறுத்தவரை கூகுள் நிறுவன தலைவர் சுந்தர் பிச்சை மட்டும் இடம்பெற்றுள்ளார். ஓகே, அடுத்ததான். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த நியூஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோசரம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் என்னோடய சேனலில் ரீட் பண்ணி காட்டுறதுக்கோசரம் ஆரம்பித்த சேனல். அதனால் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.